நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதுதான் வார்த்தை தலைப்பு. ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார், நான் எப்பவுமே நான் கூட இருக்கிறேன். அதுதான் மத்தேயு 28:20 வாசிக்கும் போது, நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது உலக முடிவு வரைந்தும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் தான் மத்தேயு 28:20 சொல்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் வரணும் நமக்கு. ஹல்லேலூயா. பாஸ்டர் தான் உபதேசம் பண்ணல, உங்களுக்குள்ள உபதேசம் வரணும், உங்க குடும்பத்தில் உபதேசம் வரணும், வேலை செய்யற இடத்துல உபதேசம் வரணும். ஹல்லேலூயா. உபதேசம் சொன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு அதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். அதுக்கும் சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி எடுக்கிறது இல்லையா. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு அத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களால முடிஞ்சு என்ன கத்துக்கணும் ஆண்டவருக்கு, ஆண்டவருக்குள்ள என்ன கத்துக்கணும் அத்தை நீ சொல்லி கொடு மற்றவங்களுக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பயப்பட எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க மற்றவங்க சொல்லும் போது ஆண்டவர் பக்கத்துல தான் இருப்பார். ஆண்டவர் பக்கத்துல தான் இருப்பார். ஆண்டவர் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பாரு. நீ சொல்லும் போது அவனுக்குள்ள எப்படி கிரியை செய்யணும்ட்டு திட்டம் போட்டு இருப்பார் ஆண்டவர். நீங்க சொல்ற வார்த்தை 2 வார்த்தை தான் சொல்லுவீங்க. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் சும்மா இருப்பாரு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன வார்த்தை அதை எப்படி அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும், அவங்க எப்படி சீரியஸ் எடுத்துக்கணும், அதை எப்படி அவங்களுக்குள்ள வந்து அது விதை வந்து வளரணும் சொல்லிட்டு ஆண்டவர் திட்டம் போட ஆரம்பிச்சிருவார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கற்றுக்கணுமோ அதை சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. ஜெனசிஸ் சாப்டர் 39:2 வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் கார சாத்தி உள்ளவனான், அவன் எகிப்தின் தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். யோசேப்பு காரிய சித்தம் உள்ளவனா நான். யோசேப்பு எகிப்து தேசத்துல இருக்கிறான். எகிப்து தேசத்துல ஒரு அந்நிய ஜனங்க மத்தியில அவன் இருக்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் புத்திசாலியா செய்கிறது அவன் எஜமான் தெரியுது. ஹல்லேலூயா. எஜமான். அப்போ எங்க இருக்கிறாங்க? ஒரு உலகத்தார் இடத்துல. ஹல்லேலூயா. உலகத்தார் இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, அங்க நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் தெரியும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உற்சாகம், அந்த பலன் அது உங்களுக்கு காணப்படணும். அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உற்சாகம் காணப்படணும். வேலை செய்யற இடத்துல வந்து சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை வந்து மற்றவங்களை குழி தொடக்கூடாது. இந்த புத்தியெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அங்கே வேலை செய்கிற இடத்துல. ஹல்லேலூயா. மற்றவங்க இடத்துல வந்து சாட்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், செய்கிற வேலை வந்து பயபக்தியாக செய்யணும். ஹல்லேலூயா. இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது எஜமானன் பார்க்குறாங்க. அங்கே யார்? உலகத்தார் எஜமான், எகிப்தின் எஜமான். இப்போ உலகத்தால் வந்து இருக்கிறவங்க வந்து அந்நிய ஜனங்களை பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பயபக்தி. உங்கள் மேல் நம்பிக்கை வேணும். அப்பா இவன் உண்மையாக இருப்பான், அவங்க உண்மையாக இருப்பான், சின்சராக இருப்பான். அந்த உண்மை பார்க்கும்போது தான் ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் வரும். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் வர்றோம். சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? மேலே மேலே உயர்த்துவார். அது உயர்த்தது யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இல்லைங்களா? தடை செய்ய முடியாது. பொறுமையாக காத்திருக்கும் போது செய்வார் ஆண்டவர். செய்வாரா செய்ய மாட்டாங்களா? செய்வார். அது கம்பெனி விட்டு இந்த கம்பெனிலாம் வேற கம்பெனி, நான் இது இல்லை நான் அதுக்கு போடுறேன், நான் இது எனக்கு உலகத்தில் உலகம் பெருசாக இருக்குது, சின்னதாக இல்லை, இது இல்லைன்னா வேற வேலை, இந்த என்ன பண்ணுவோம் ஒரு கர்வம் ஆங்காரம் இப்படி விட்டு விட்டு கம்பெனியாக மோந்து பார்த்துன்னு கூடாது. இல்லைங்களா? ஒரு வாரம் ஒரு கம்பெனி, இது உருப்படாது, இன்னொரு வாரம் இன்னொரு கம்பெனி உருப்படாது, இப்படி ஓடிடக்கூடாது. இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான் இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. வாழ்ந்து காட்டும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது
உனக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுத்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு வாலிப ஏஜில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வெல்டிங் வேலை. இந்த வெல்டிங் வேலை செய்யும்போது மங்களூரில் போய் வேலை செய்யிட்டு இருந்தேன். மங்களூரில் வேலை செய்யும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்பேன். பேண்ட் ஷர்ட்டெல்லாம் இன் பண்ணி நல்லா ஷூவெல்லாம் போட்டு நல்லா பைபிள் காலையில் ஏஞ்சி 5 மணிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு மலைகள் காடுகள் ஏறிடுவேன். நான் பாட்டு காலையில் 5 மணிக்கு பைபிள் தூக்கி போயிடுவேன். நான் போய் வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்படியே இப்போ ஜெபம் பண்ணிட்டு வருவேன், உற்சாகமாக வேலை செய்வேன். அவங்க பார்ப்பாங்க, ஆனால் இவ்வளோ உற்சாகமாக இருக்கேன். அவங்களாம் புத்தி நானத்தை சொல்லுவேன், ஆண்டை பற்றி சொல்லுவேன், ஸ்மோக் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, நல்லா அப்படி. அப்பா இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்பா உபதேசம். அவங்க என்னதான் சொன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டு உற்சாகமாக அவங்க பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போது ஆண்டை நம்ம கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ரூமுக்கு அங்கே தேடினா ரூமே கிடைக்கல. ஏன்னா அங்கே பேக்கிங் எல்லாம் ஃபேக்ட்ரியில் இறங்கிருக்கு. கிளாஸ் பீஸ் பேக்கிங் ஃபேக்ட்ரியில் கூட படுக்கும்போது எல்லாம் கிளாஸ் பீஸ் குத்தம் அப்படியே. இப்போ வீடு வேணும், ஒரு ரூம் வேணும். வீடு தேடுறாங்க கிடைக்கல. நான் கூட சொல்கிறேன் ஆண்டை தருவார் நீங்கள். அப்போது அவங்க கூட வரும்போது ஒரு வீடு பார்த்தேன். நான் இந்த வீடு கொடுத்தா நல்லா இருக்கல நம்மளுக்குன்னு சொன்னேன். ஆண்டை கொடுத்தா நல்லா இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அவங்க பக்கத்துலங்க பாப்பா எப்போ பார்த்தாலும் ஆண்டர் சொன்னேன். பாப்பா முன்னாடி வாங்க. நான் எந்த வீடு சொன்னோம் அதே வீட்டு எஜமான் ஓடி வந்தேன் பின்னாடி கிடுக்கிட்டு. சார் வீடு இருக்கு வாங்கிட்டு. அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யார் அங்கே ஆண்டர்னு சொல்லி கேலி பண்ணாங்களோ அதே ஆண்டவர் தான் அங்கே அந்த வீடு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அங்கே என்ன உற்சாகம் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இதே ஓவராக போயிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் அந்த சூப்பர்வைசர்கிட்ட, சார் நான் ஊருக்கு போகிறேன். நான் இந்த பசங்களாம் சரியில்லை, இவங்கெல்லாம் ரொம்ப குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ண சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அட்டகாசப்படுறாங்க, இவங்களால இருக்க முடியலன்னு. அப்போ அந்த சூப்பர்வைசர் சொன்னார், அப்பா இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இப்படி தான் இருப்பாங்க. நீ போனாக்கா எங்கன்னா ஒரு ஓலியாக பரிசுத்தமாக இருக்க இடத்துல தான் வேலை செய்யணும். நீ போய் இங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது சொன்னாங்க. ஓகே நான் அப்படியே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வந்துட்ட பேருக்கு எந்த சூப்பர்வைசர் சொன்னாரோ இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூப்பர்வைசர் இன்னைக்கு ராமூர்த்தி நகரில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் இப்போ ஊழியம் செஞ்சுருக்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி சூப்பர்வைசரை மாற்றிட்டார். அதே போல் ஆண்டவர் எனக்கு ஒரு சர்ச்சில் வேலை செய்ய முடியாத கரெக்டாக கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுட்டார். பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன விரும்புகிறோமோ அப்படியே செய்ய வைப்பார் ஆண்டவர். அப்போ அந்த சர்ச்சில் வேலை செய்யும் போது 20 வருஷம் கிட்ட அங்கேயே வேலை செஞ்சு ஆரம்பத்தில் ஏக்தம் காசெல்லாம் ஜாஸ்தி இல்லைங்களேன். 750 ரூபா 23 வருஷம். ஆனால் 20 வருஷம் மேலே. அப்போது வேலை 750 ரூபா வேலை செய்யும் போது எடுத்தோடனே தூக்கி போய் உட்கார வைக்கல. புக்கு பேனெல்லாம் கொடுத்து தொடப்பதை கொடுத்து க்ளீன் பண்ணு, பெருக்கு க்ளீன் பண்ணு. அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், செல்லப்பான்னுட்டு. அப்பா அவர் தொல்லையப்பா. அவர் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார். ஹேய் இங்கே வா, ஹேய் அங்கே போ, ஹேய் மிரட்டினே இருப்பார். மிரட்ட வேறு யாரும் ஓடிடுவாங்க டார்ச்சருக்கு. அந்த மிரட்டலி கூட ஆண்டவர் அங்கே இருக்க வச்சார். ஆண்டவர் அல்லேலூயா. பொறுமையா இருந்து 750 ரூபாய் வேலை செய்கிற இடத்துல அதே இடத்துல ஆண்டவர் வருஷ கணக்கில் அங்கே வேலை செஞ்சுட்டு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வேலை அங்கே ஊழியம் செய்கிறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சம்பளம்? 3000 ரூபாய் சம்பளம். வாடகை வீடு எடுத்தாக்கா 3500 ரூபாய். ஆனந்தபுரில் செல்வராஜ் வீடுன்னுட்டு 3500 ரூபாய். ஆண்டவரே சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபாய், வாடகை கட்டுறதுக்கு 3500 ரூபாய், என்ன பண்ணுறது ஆண்டவரே? நான் என் மனைவியை கைப்பற்றி ஜெபம் பண்ணோம். டைரியில் எழுதி வச்சுக்கிறாங்க, இப்போட நான் டைரியில் இருக்கு. காலையில் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்கள் சம்பளத்தை உயர்த்தும் ஆண்டவரே. காலையில் 9 மணிக்கு 7500 ரூபாய் சம்பளத்தை உயர்த்திட்டாச்சு. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நடத்தின்னு போனார். பார்த்தீங்களா, ஒரு இடத்துல பொறுமையாக நிதானமாக ஆண்டை சார்ந்து இருக்கும்போது நடத்தி போகிறார். 750 ரூபாயிலேருந்து 7500 ரூபாய் ஆச்சு. அது பிறகு ஊழியம் செய்ய அதே இடத்துல ஒரு ஏரியா பாஸ்டர் ஆர்டர் வச்சாரு. அதே இடத்துல சம்பளம் 40,000 ரூபாய்க்கு ஆச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி 40,000.
8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல வெக்கப்பட விடல. ஆண்டு என்ன வேலை செஞ்சது? கிளீனிங் வேலை. ஆனால் ஆண்டு என்ன செய்ய ஊழியக்காரனாக அதே இடத்துல கொண்டு வந்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டர் தான் முக்கியம், எனக்கு மனுஷன் கிடையாது, செல்வாக்கு அந்த பணம் அதெல்லாம் முக்கியம். ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு? விட்டுறணும், இருந்தா இரு, அப்படிதான் ஆண்டவர். இப்போ ஆண்டர் சொல்லும் போது அப்போ தான் தனியாக ஊழியத்து. இப்போ தெரியுதுங்களா எப்படி ஆண்டவர் எப்படி கூட இருந்து நடத்துகிறாருன்ட்டு? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் பயபக்தியோடு நமக்கு கூட இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது கைவிட மாட்டார். அவர் பயபக்தியாக இருக்கும்போது அவர் உயர்த்தும் போது யார் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. யார் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் உயர்த்தி கரெக்டாக கொண்டு வருவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் கூட இருந்தாக்கா இப்படி. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு மற்றவங்களுக்கு தெரியுதுங்களா? மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். எஜமானுக்கு தெரியணும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. எனக்கெல்லாம் ஒரு பேர் என்ன தெரியுமா? ஐயோ, அவன் ஒரு முடிவு எடுத்தனாக்கா விட மாட்டான், போயிட்டே இருப்பான். அதுலேயே அது யாராலும் மாற்ற முடியாது. அந்த ஒரு பேர் நமக்கு. அல்லேலூயா. அவர் முடிவு எடுத்தனாக்கா, நல்ல ஒரு முடிவு எடுத்தனாக்கா ஆண்டவருக்குள்ளோ மாற்றிக்க மாட்டான் அவன். அப்போ அந்த பேரில் எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா? ஓ இப்படி தான் அப்படி தான் ஆண்டவர் செஞ்சு போவார். கூட இருக்கும்போது மற்றவங்களுக்கு புரிய வைப்பார். இப்போ யோசேப்பு கூட இருந்தது. அப்போ அங்கே எஜமானு கண்டு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிறது யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. அப்போ எஜமான் அப்போ அங்கே தெரிஞ்சுக்குவாங்க ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறார். ஆண்டவங்களோடு கூட இருக்கார். இவர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இவர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். உங்களை நம்பி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அந்த பொறுப்பு என்னவோ உயரும், மேலுக்கு மேலே உயர்னு தவிர கீழே போகக்கூடாது இல்லைங்களா? ஒரு ஸ்தானத்தில் எப்படி இருக்கணும்? மேலுக்கு வரணும். இந்த மேலுக்கு கொண்டு வருது ஆண்டவர் கொண்டு வருவார். பொறுமையான சில வருஷங்கள் ஆகும். காத்து இருக்கணும். அல்லேலூயா. காத்து இருக்கணும். எந்த இடத்துல ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். எந்த இடத்துல நீ பொறுமையா இருக்கிறியோ அதே இடத்துல உயர்த்துவார் ஆண்டவர். எந்த இடத்துல நீ அவமானப்படுறியோ, எந்த இடத்துல நொறுக்கப்படுகிறியோ, எந்த இடத்துல உனக்கு கஷ்டமா இருக்கோ, நெருக்கடி இருக்கோ, அதே இடத்துல ஆண்டவர் மேல உயர்த்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களோட கூட இருக்கிறது ஆண்டவர் மற்றவங்க தெரிய வைப்பார் ஆண்டவர். அப்படியே விட்டுற மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் கருத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லும் போது மூவ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு வேணும். வேலை முக்கியமா ஆண்டவர் முக்கியமா? ஆண்டவர் தான் முக்கியம். பணம் முக்கியமா? ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் தான் முக்கியம். செல்வாக்கு முக்கியமா? ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் தான் முக்கியம். மனுஷன் முக்கியமா? ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் தான் முக்கியம். அப்படி ஆண்டவர் முக்கியத்தை கொடுக்கும்போது டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி டெஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போவார். ஆனால் ஆண்டவர் உயர்த்துவார். அவன் கூடவே இருக்கிற தேவன். எக்ஸோடஸ் 3:12 வாசிக்கும் போது அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்து பின் நீங்கள் இந்த மலை மேல் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். மோசையோடு ஆண்டவர் கூட இருந்தாரு. மோசை கூட இருந்து ஆண்டவர் சொல்றாரு, போய் ஜனங்களுக்கு கொண்டு வா, கூட்டின்னு வந்துட்டு இந்த மலை மேல ஆராதனை பண்ணு. அல்லேலூயா. அங்க மோசைக்கு ஒரு டெஸ்ட் அங்க வருது. அங்க எகிப்துல அங்க பார்வோன் சொல்றான், நீங்க இங்கே ஆராதனை பண்ணலாமே, நீங்க இங்கே இருக்கலாமே. பார்வோன் ஸ்பிரிட் எப்படின்னாக்கா அந்த அதிகாரம் என்ன செய்யணும்னாக்கா சில இடத்துல சபைகளை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பார்வோன் ஸ்பிரிட் இது இடம் கூடாது. பார்வோன் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும், மற்றவங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. மற்ற ஊழியர் செய்யணும்னாக்கா ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகே ஊழியர் செய்யுங்க, அவன் கட்டி போடக்கூடாது. இல்லை நீ என்ன செஞ்சாலும் நீங்கள் தான் செய்யணும், நீ என்ன பண்ணாலும் நீங்கள் தான். இது பார்வோன் ஸ்பிரிட். அப்போ ஆண்டவர் சொன்னது, இந்த மலை மேலே ஆராதனை பண்ணு. அங்க பார்வோன் சொல்றான், நீங்க இங்கே ஆராதனை பண்ணலாமே. அவன் நினைச்சிருக்கலாமே, ஆமா கரெக்ட், இங்கே ஆராதனை பண்ணலாமே. இல்ல, என் ஆண்டவர் சொல்லுது அங்க ஆராதனை பண்ண சொல்லிக்கிறது. அப்ப ஜனங்களை கொண்டு போவேன், என் ஜனங்களை அனுப்பு சொல்லி பிடிவாதமா இருந்தாரு. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. ஆண்டவர் கூட மோசையோடு கூட இருந்த தேவன் நம் கூட இருக்க மாட்டாரா? நம் கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன், அந்த ஜனங்களை வழிநடத்தின தேவன், மோசையோடு இருந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அது நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். அடுத்த யோசுவா 1:5 வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விளங்குவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் கிரியை செய்யும். அப்படியே ஆண்டு வார்த்தை கிரியை செய்ய.
மோசையோடு கூட இருந்த தேவன் அவன் கூட இருப்பேன். உன்னை எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க. இது விசுவாசிக்கணும். யாரை எதிர்த்து நிக்கிறாங்கனாக்கா ஆண்டு சமூகத்தில் போய் விழுந்துடணும். ஆண்டவரே, எங்களை எதிர்த்து நிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டு சொல்வாரு, இனி உனக்கு எதிர்த்து நிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எதிர்த்து நிக்க மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமா இல்லைங்களா? இந்த வார்த்தை நம்ம மனசுல வச்சுட்டு ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? அவன் எப்படி சொல்லிட்டான், இவன் எப்படி சொல்லிட்டான், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு என்ன பண்ண, அழு மூஞ்சி வச்சுட்டு அழுந்துன்னு உக்காந்து ஆகுமா? இந்த வார்த்தை கிரியை செய்யணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரு எதிர்த்து பேசுற மாதிரி வச்சுக்கூடாது. யாரும் நம்ம கை நீட்டி பேசுற மாதிரி வச்சுக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஆண்டவர்கள் கூட இருந்தாக்கா, ஆண்டவர்களோடு கூட இருந்தாக்கா என்ன செய்வார்? உங்களை ஒரு சின்சியரா வைப்பார் ஆண்டவர் இல்லைங்களா? இப்போ யாரும் எதிர்த்து பேசுவாங்களா? இப்போ வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் அட்டடிச்சுக்கிறாங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஏய் அட்டடிச்சு நிற்பீங்களா? ஆண்டவரோட பேசுவார். ஏய் யார் பார்க்குறாங்களே, என் ஆண்டவர் பார்க்குறார், என் வேலை நான் செய்கிறேன், என் வேலை நான் செய்கிறேன். ஆண்டவர் செவி கொடுத்து நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் தப்பிக்கப்படுவீங்க. கிண்டல் அச்சுன்னு காடா பண்ணி மாட்டிக்குவாங்க. திட்டு உள்ளோம், திட்டு உள்ளோம், பயங்கரமாக திட்டு உள்ளோம். அந்த திட்டு வாங்க வச்சார் ஆண்டவர். ஆண்டவர் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. செவி கொடுக்கலாக்கா திட்டு உள்ளோம், செவி கொடுத்தனாக்கா திட்டு உள்ளாது. அல்லேலூயா. உற்சாரம் என்ன பண்ணுவேன்? நீ வேலை செய்வேன், உற்சாகமாக வேலை செய்வேன். எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு, நான் எனக்கு கொடுத்துருக்க சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த பயபக்தி இருக்கும்போது நாங்கள் மாட்ட மாட்டோம். கடவுளுங்களா? மாட்ட மாட்டோம். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் எல்லாரும் மாட்டி நீங்கள் முழிக்குவாங்க, திட்டி திட்டி உள்ளோம். நான் மட்டும் மாட்டவே மாட்டேன், கைக்கே கடிக்க மாட்டேன். என் வேலை இருக்குது, நான் எங்கே இருக்குது எஸ்கேப் ஆகிட்டுக்குவேன். எல்லாருக்கும் போடுறவன். எப்படா இவன் மட்டும் மாட்ட மாட்டேங்கிறான், எல்லாரும் மாட்டிக்க முழிக்கிறோம், நம்மளை வந்து வறுத்து எடுக்கிறாரு, இவன் தப்பிச்சிடறானே, ஆள் கைக்கே கடிக்க மாட்டேங்கிறானே. ஏன்னா நம்ம ஆண்டவர் பயந்து நடக்கிறோம். அல்லேலூயா. சிசி கேமரா அங்கே இருக்கோம் எல்லா பக்கம். சிசி கேமரா பார்த்து பயப்படுறதில்ல. நம்ம ஆண்டவர் பயந்து நம்ம என்ன வேலை இருக்குது நம்ம செஞ்சு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்போ கை நீட்டி பேச முடியாது, சொல்ல முடியாது. அட்டண்டன்ஸ் பஞ்சிங் கரெக்டான டைமுக்கு போய் பஞ்ச் அடிப்போம். 8:30னாக்கா 8:15 8:10 இப்போ பஞ்சிங் அங்கே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும், பஞ்சிங் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதில் கூட மாட்ட முடியாது. லேட்டாக வரங்க அதெல்லாம் முடிச்சுன்னுக்குவாங்க. வெக்கமா இல்லை லேட்டாக வர்றேன், திட்டு, அட்டண்டன்ஸு போயிடும். எங்கள் பாஸ்கிட்ட போயிடும் அட்டண்டன்ஸு, சைன் அங்கே போய் போடுங்க. போடா, அவ்வளோதான், இன்னைக்கு மாட்டணும்டா. லேட் லேட் லேட்டு. யாரா லேட்? எல்லாம் மேலம்பு நல்லா லெஃப்ட் ரைட் வாங்கிக்கோ. தேவையா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. கரெக்டாக இருக்கும். இதிலெல்லாம் நான் போய் மாட்டதில்லை. லேட்டாக வந்தேன், ஏன் லேட்டாக வந்தேன், இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணுற மாதிரிலாம் ஆண்டவர் ஒரு போதும் என்னை வைக்கல. அல்லேலூயா. எனக்கு இன்னும் ஆண்டவர் சொல்லிக்கிறோம், அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது சின்சியராக இருக்கணும். அப்போ இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை யார் எதிர்த்து பேசுவதில்லை. உங்களுக்கு கொடுத்த ஜாப் நீங்கள் செய்கிறீங்க, சரி, அந்த ஜாபில் கூட நெருக்கடி, பிரச்சனை, ஆபத்து எல்லாம் வர்றோம். அது ஆண்டவரெல்லாம் தப்பிக்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரச்சனைலாம் வரும், பிரச்சனை இல்லாமல் வராது, பிரச்சனை வரும். சிலரெல்லாம் உங்கள் மேலே போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அதெல்லாம் தப்பிக்க வைப்பார் ஆண்டவர். உன்னோடு கூட இருக்க ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி அவங்களுக்கு பேச வைப்பார். சரி, ஐயோ எங்களுக்கு தெரியாமல் திட்டமே, இவங்க தப்பு பண்ணவங்க யாரோ, தப்பு பண்ணாத எங்களை திட்டமேன்னு சொல்லிட்டு மனஸ்தாப பண்ண வைக்க ஆண்டு செய்வார். மறுபடியும் அவங்க வந்து உங்களோட சாரி கேட்க வைப்பார். மறுபடியும் அவங்க வந்து உங்களோட அன்பாக இருக்க செய்வார். இப்படி தான் ஆண்டவர் கீழே செய்வார். நீங்கள் ஆண்டு நம்பி போனாக்கா, இல்லை நான் குறுக்கு வழியில் போடுறேன், எல்லாரும் போகிற வழியில் போகிறேன்னாக்கா அது நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. ஓகே, அது முன்ன சொல்கிறேன் இருங்க, அந்த வசனம் இருக்குது, அதுக்கு வருது இருங்க. சேனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிற. சேனையில் கர்த்தர்னாக்கா சேனை, போர் சேவைன்னு சொல்லும்போது சேனைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேனை இருக்கும். சேனைகள் கர்த்தர், போர்க்களம். இப்போ ஒரு சேனைனாக்கா எவ்வளோ ஜனங்கோ, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாக்கா அது ஒரு சேனைன்னு சொல்லுவாங்க. அப்போ தூதரோடு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தூதரோடு, பயங்கரமான தூதரங்களோடு ஆண்டவர் கூட இருக்கிறாருனாக்கா அது எவ்வளோ ஒரு வார்த்தை தெரியுங்களா? சேனைகள் கர்த்தர் ஈஸியாக சொல்லிடுறோம். நம்ம
சேனையில் கர்த்தர்னாக்கா தூதர், ஆயிரக்கணக்கான தூதரோடு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தேவ தூதர் ஆண்டவர் கண்ணுக்கு பட மாட்டாங்க. ஆனால் சின்சியராக ஜெபம் பண்ணி வச்சுக்கோ, ஒரு செகண்ட் அப்படி பார்த்துடலாம். ஆண்டவரை பார்த்துடலாம், தேவ தூதர்களை பார்த்தோம், ஒரு செகண்ட் அப்படி பார்த்துடலாம். அல்லேலூயா. ஆனால் இருக்கிறாங்க, கூட தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட தான் இருக்கிறார் ஆண்டவர். நல்லா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கிறார், கவனிச்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து கூட இருந்தது மட்டும் இல்லை, நீ பயப்படாதே, திகையாதே. திகை வரும், பயம் வரும், அது இடம் கொடுக்காதே. பயப்படாதே, எதை குறித்து பயப்படாதே. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இது நாம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோடு கூட பலப்படுத்தி ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். இல்லைங்களா? ஆண்டவர் கூட இருக்கிற அந்த பயம் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் என்ன வச்சுங்க, எல்லா இடத்துல தப்பிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. எல்லா இடங்களும் தப்பிக்கப்படுவீங்க. ஆண்டவர் பயம், ஆண்டவர் பயம். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யலாம், கரெக்ட் இருக்கிற இதில் கரெக்டாக இருக்கலாம், கரெக்டாக நம்ம போகலாம். இந்த பயபக்தியில் வாழும் போது உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அசைக்க முடியாது. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சாயப்படும், உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். ஆண்டவர் இல்லை, உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாத்துக்கும் உதவி செய்து உங்களை சூப்பராக கொண்டு போவார். நீ நடக்க வேண்டியது ஆண்டவரோட கூட இருக்கணும், ஜபம் பண்ணணும், ஆண்டவர் வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவர் பயபக்தியில் வளரணும், ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று எப்பவுமே சிந்தனை வச்சுக்கணும். நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லைங்களா? ஆண்டவர் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டா பிரச்சனையே வருது. பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் மறுதளிக்கிறது எப்போதுங்களா, அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அந்த நினைவில் இருங்க. அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. எப்போ நீங்க ஆண்டவர் மறக்கிறீங்களோ அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் மறக்கக்கூடாது. எல்லா இடங்களையும் மறுதளிக்க கூடாது. எல்லா இடங்களையும் ஆண்டவரை உயர்த்தணும், அந்த நினைவாலே வாழணும், அந்த நினைவாலே வேலை செய்யணும், அந்த நினைவாலே குடும்பத்தை நடத்தணும், ஆண்டவர் நினைவாலே எல்லா காரியம் செய்யணும். அல்லேலூயா. மத்தேயு 7:24 வாசிக்கும் போது, ஆகையால் நான் சொல்லியும் இந்த வார்த்தையை கேட்டு இவைகளபடி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டினான், புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லியும் செய்கிறவன் கன்மலை மேல் வீடை கட்டுகிறான். கன்மலைனாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அல்லேலூயா. அஸ்திபாரம் தான் ரொம்ப மெயின். இல்லைங்களா? வீட்டுக்கு அஸ்திபாரம் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியுமா? அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மூளைகள் ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் தான் என்ன செய்யனாக்கா முழு பில்டிங்கை தாங்கும், முழு பில்டிங்கை தாங்கும். அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னாக்கா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு அந்த அஸ்திபாரம் கண்மலை மேல் கட்டப்பட்டிருந்தாக்கா இடி குடும்பத்தை தாங்கி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போவோம். அப்படியே. அல்லேலூயா. இந்த ஃபவுண்டேஷன் எப்படி தெரியுங்களா? அஸ்திபாரம் ஒன்ஸ் கட்டிட்டு வச்சுங்க, அப்புறமா பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் கட்டிட்டு வச்சுங்க பிரச்சனை இருக்காது. அப்புறமா போக பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஈஸியாக போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஊழியம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஊழியம் வந்து ஃபவுண்டேஷன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மேலே சபையை கட்டியிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன் இது கட்ட 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 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜூடா வரணும்னு வச்சுங்க. ஜூடா இவங்கெல்லாம் வரும்போது ஈஸியாகிடும் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா, கரெக்டாக இருந்துச்சுன்னா, கண்மலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே தான் இந்த ஃபவுண்டேஷன், இந்த உபதேச அடிப்படையில் தான் இப்படி தான் இருக்கணும், எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணும்னு அந்த ஃபவுண்டேஷன் போட்டோன்னாச்சுங்க, அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதே ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆகும். அல்லேலூயா. ஒர்க் ஆகும் இல்லைங்களா?
மறக்கவும் தான் ஃபவுண்டேஷன். இன்னும் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. டிஜிஎஸ் அங்கிள் இருக்கிறார் இல்லைங்களா? எத்தனை பேர் தெரியுங்க டிஜிஎஸ் தினகர் அங்கிள்? ஓகே, அவர் போட்ட ஃபவுண்டேஷன் பயங்கரமாக உண்மை, உத்தமம், ஊழியம், ஜபம், முழங்காலில் 7 மணி நேரம் ஜபம் பண்ணுவார். அவ்வளோ போட்ட அந்த ஃபவுண்டேஷன்னு நெக்ஸ்ட் யாருக்குள்ள ஒர்க் கிரியா செய்யுது? அவங்க சன் பால் தினகர் ஒர்க்குள்ள. அப்போ நெக்ஸ்ட்டு சாம் தினகரன் பேரன்குள்ள ஃபவுண்டேஷன் எங்கே வந்ததுங்க? அந்த ஃபவுண்டேஷன் ஜென்ரேஷன் அப்படியே அஸ்திபாரம் தாங்கும். அல்லேலூயா. இதுதான் அஸ்திபாரம் போடுறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த அஸ்திபாரம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாங்களோ, அந்த ஒன்றுமே ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்து, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, பாவத்தை வெறுத்து கரெக்டாக ஆண்டவர் சித்தப்படி போகும்போது போட நீ ஃபவுண்டேஷன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு காக்கும். அல்லேலூயா. இல்லைங்களா? அவர் போட்ட ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கிடும் அதே அபிஷேகத்தை கொண்டு போறார் ஆண்டவர். அவர் பால்தினர் போனாக்கா லட்சக்கணக்கான ஜனங்க வர்றாங்க. எத்தனை பேர் சுகம் உண்டாகுது. அதே பேர் பையன் தான் போகும்போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டாங்க தெரியுங்களா? அந்த ஃபவுண்டேஷன் ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, திரும்பி போய் போட்டு புழிஞ்சு அப்படி இல்லை. ஒருத்தர் ரெடி பண்ணாலே போதும், அவங்கள மற்றவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஒருத்தரை புழிஞ்சு அதுக்கு தான் ஆண்டவர் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே பாவத்தை வெறுக்கிறேன் விட்டு கொடுக்கும்போது நம்மளை ரெடி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரெடி பண்ணுவீங்க. ரெடி பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் ஆகும் தாங்கும். புரியுதுங்களா? இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். இந்த அஸ்திபாரம் எப்படி போட்ட நீ பொய் பித்தலாட்டோடு போட்டோம்னாக்கா அது பொய் பித்தலாட்டோடு போயிட்டு இருக்கோம் அப்படியே. ஏன்னா அப்பா செய்கிறது தான் பிள்ளைங்க செய்யும். அந்த ஜென்ரேஷன் அப்படியே போவோம். அது அதனால நாம ஒழுங்கா இருந்தாக்கா எல்லாம் ஒழுங்கா போவோம். அல்லேலூயா. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போ நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க, பெருமழை சோர்ந்து வெள்ளம் பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம். காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, மழை அடிக்குது, அந்த வீடு விழல. ஏன்னா அஸ்திபாரம் மேல ஸ்ட்ராங்கா நிக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம், அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல வச்சிருக்க விசுவாசம் அப்படியே கொண்டு போவோம். பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், தொல்லைகள் வரும், வேதனை வரும், எல்லாமே தான் வரும். ஆனா கண்மலையாக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அவர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா. என்ன மழை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கீழே விழாதபடி தாங்குவார். தாங்குவார் இல்லைங்களா? தாங்குவார். எந்த பிரச்சனை வராது. இயேசுவை ஏற்றுக்கணும். இயேசுவை ஏற்றுக்கணும் பிரச்சனை வரும், ஏற்றுக்கணும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கண்மணியாக நமக்குள்ள இருக்கும்போது அவர் தாங்கி நடத்துவார். உனக்கு அதே பிரச்சனை தான், அவங்களுக்கு அதே பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் வாழ வைக்கிறாரு, அவங்க விழுந்து போறாங்க. இதான் வித்தியாசம். அல்லேலூயா. இதான் வித்தியாசம். இதுல நல்லா ஜாகிரதை. அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம எங்க தப்பு செய்யணும், அறிக்கையிடு. இனி நான் செய்ய மாட்டேன். என் அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆகணும் ஆண்டவரே, என் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆண்டவரே, இதேதான் பிள்ளைங்களுக்கு வரணும் ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு இதுதான் வரணும் ஆண்டவரே. அஸ்திபாரம் ஸ்ட்ராங் பண்ணு. நீ போடுற அஸ்திபாரம் ஸ்ட்ராங் பண்றது தான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. நீ எப்படி அஸ்திபாரம் போடுற, எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறியோ அதே போலதான் உங்க பிள்ளைங்களுக்கு அது கத்துக்குவாங்க. அப்படியே இல்லைன்னாக்கா உனக்குள்ள இருக்க என்ன புத்தி இருக்கு அதே புத்தி தான் அவங்களுக்குள்ள வர்றோம். ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா. ஓகே. நான் சொல்லியோ இந்த வார்த்தை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல கட்டி புத்தி இல்லாத மனுஷன் ஒப்பிடுவான். இங்க பாத்தீங்களா? புத்தி இல்லாத மனுஷன் யாரோ? புத்தி இல்லாத மனுஷன் மணல் மேல வீடை கட்டி இருக்கிற வந்து புத்தி இல்லாத மனுஷன். இவங்களே எப்படிதான் காற்றடிச்சா கீழே விழுந்துருவாங்க. இயேசுவுக்காக வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. வைராக்கியம் இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? தாங்கி நடத்துவார். தேவன் நல்லவர். அல்லேலூயா. பிரதர் 2 நிமிஷம் உட்காருங்க, போகாதீங்க, உட்காருங்க. ஒன்னாவது உட்காருங்க, வேலை கூட போயிடாது. உட்காருங்க. இன்னும் 10 நிமிஷம் முடிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு?
ஆண்டவர் வார்த்தை கேட்டாக்கா கண் மேல மேலே நிற்கும் போது அசைக்க முடியாது. மணல் மேல கட்டுறங்க வீடு இடிந்து கீழே விழும். ஏன்னா சொல்லி கூட கேட்கறது இல்லை. ஆண்டவர் எவ்வளோ சொல்றாரு தெரியுங்களா? அவர் சொல்றது கேட்கறது இல்லை. தன் இஷ்டத்துக்கு போகும்போது மணல் மேல் கட்டுற வீடு விழுந்து போவோம். எப்படி விழுந்து போவோம்? எதனா பிரச்சனை வந்தாக்கா, எனக்கு இயேசு வேணாம், நான் போறேன், நான் சாவுறேன், எதனா ஒரு பிரச்சனை, வீடே அமுக்கலாகி ஒரு வழியாகி இருளாகி சாபமாய் பிரிஞ்சு செத்து போய் சூசைட் ஆகி இதெல்லாம் நடக்கிறது எப்படி? மணல் மேல் கட்டுற வீடு. இதெல்லாம் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாழ முடியல, என்னால் இருக்க முடியல, இதெல்லாம் மணல் மேல இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் வார்த்தை கேட்கறது இல்லை, சொன்னாங்களும் கேட்கறது இல்லை. ஆண்டவர் சித்தம் தெரியும், தெரிஞ்சே என்ன பண்றது? மணல் மேல் வீடு கட்டுறது. தெரியும், தெரியாம ஒண்ணு கிடையாது, தெரிஞ்சே கட்டுறது. மழை வரும்போது இடிந்து விழுது. அப்ப கண்மணி, அப்ப புத்தி உள்ளன் எப்படி தெரியும்? புத்தி உள்ளன் எப்போ தெரியுங்களா? இப்ப தெரியாது. பிரச்சனை எல்லாம் வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, அவமானப்படும் போது வேடிக்கை பார்ப்பாங்க, அவனுக்கு அப்படிதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எல்லாம் பேசுவாங்க. எப்போதுமா புத்தி உள்ள தெரியும்? உன் ஆண்டவர் பாதுகாத்து ஒரு சூப்பராக ஒரு நிலைமை கொண்டு வரும்போது, ரொம்ப புத்திசாலி பாவங்க, கரெக்டாக என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ண அப்படி பண்றாங்கப்பா, அப்பதான் புத்திசாலிக்கு ஒப்பிடுவே. அப்ப சொல்லுவாங்களே, இப்ப சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து போகும்போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? புத்தி இல்லாதவன் அப்படிதான் பேசுவாங்க. எப்போ புத்திசாலி தெரியுதுங்க? ஆண்டு ஒரு நிலைமை கொண்டு வரும்போது அப்போ நீ புத்திசாலிக்கு ஒப்பிடுவாங்க. ஏய் ரொம்ப புத்திசாலிப்பா, புரியுதுங்களா? டைம் ஆகும். தேவன் நல்லவர் இல்லைங்களா? நான் கூட ஊழியம் செய்யும் போது, நான் ஊழியத்தை விட்டு வெளியே வரும்போது, நான் ஊழியம் செய்ய போகும்போது எனக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்க. இனி கூட அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன தம்மா கேட்டாங்க? நீ இங்க செய்யாத ஊழியத்தை வெளியே செய்வியா? நல்லா கவனிங்க. இங்க செய்யாத ஊழியத்தை வெளியே செய்வியா? அங்க செய்யாத ஊழியத்தை வெளியே செஞ்சு. இப்போ அல்லேலூயா. அங்க செய்யாத ஊழியத்தை வெளியே செஞ்சு நிற்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டவர்? பார்த்தீங்களா அந்த வார்த்தை கேட்கும் நானே ஒரு மாதிரி இதாயிட்டேன். என்னடா இது அப்படி சொல்லிட்டாங்க. ஆமா, இங்க செய்யாத ஊழியம் செய்வோம். அப்ப ஆண்டவர் அங்க செய்யாத ஊழியம் தான் ஆண்டவர் செய்ய வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த சபையில நிறைய பேர் விச் கிராஃப்ட் டெலிவரன்ஸிங் தான் ஓடி வர்றாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ஓடி வராங்க, ஜெர்மனி போறாங்க. உங்களுக்கு தெரியாம எத்தனை பேர் ஜெர்மனி போய்க்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா செய்யாத ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இப்போ தெரியாது, போ தெரியும். ஓ கரெக்டாக டைமுக்கு மூவ் ஆயிட்டான்ப்பா, கரெக்டாக டைமுக்கு சபையை ஆரம்பிச்சிட்டாப்பா, சபையை கரெக்டான டைமுக்கு சபையை கட்டி முடிச்சிட்டாங்கப்பா, கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கப்பா. அப்போ புத்திசாலிக்கு ஒப்பிடுவாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? அப்போ புத்திசாலி ஒப்பிடுவாங்க. புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பிடும்போது எப்படி? எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, போய் அழிஞ்சு போயிடுச்சு பாரு. புத்தி இல்லாத வேலை செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்களா? புத்தி இல்லாத வேலை செய்யறது, புத்தியா இருக்க வேலை செய்யறதுக்கு வித்தியாசம். இது இப்ப தெரியாது. சரியான பெருமழை, காற்று, புயல் அடிக்கும் போது அது எப்போ அடிக்கும் சொல்லிட்டு வரோமா? நாளைக்கு இந்த நேரத்துக்கு புயல் காற்று வருது சொல்லுவாங்களா? சொல்லிட்டு வருதா? திடீர்னு அடிக்கும். அது எங்கதான் அடிக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவன் கூட இருந்தாக்கா அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ புயல் காற்று என்னதான் வந்தாலும் அசைக்க முடியாது. நான் உங்களை திக்கற்றாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18 வாசிக்கும் போது, நான் உங்களை திக்கற்ற விட மாட்டேன், நீங்க திக்கற்றமா விட மாட்டேன், உங்களை தனியா விட மாட்டேன், உங்களை அனாதையா விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன். பார்த்தீங்களா ஆண்டவர்? பார்த்தீங்களா? உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் நான் வருவேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் திக்கற்ற விட மாட்டார். எல்லாருக்கும் ஆண்டவர் தான் இல்லைங்களா? வயசானவங்களுக்கும் ஆண்டவர் தான், நமக்கு ஆண்டவர் தான். பலன் தராரு. பார்த்தீங்களா? 85 வயசு, ராமூர்த்தி நகர், அங்கேருந்து வர்றாங்க டிவிஎஸ் 50. நான் போய் ஜாப் பண்ணிட்டு வரும்போது நான் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்தேன். போகிறதுக்கு 15 கிலோமீட்டர், வரதுக்கு 15 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி இங்கே உட்காந்துக்கிறாங்க 2 பேரும். அல்லேலூயா. 85 வயசு. 70 வயசுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? நடக்க முடியலன்னு சொல்லிட்டு பெட்டு பிடிச்சிடுறாங்க. 85 வயசு. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பலன் தந்துக்கிறாரு. இனி கூட சர்ச்சுக்கு வரும்போது வாசல் 2 வீலர் வரும்போது ஒருத்தர் வயசான ஒரு பால் வாங்கி டமான் கீழே உண்டார். ஓடி போய் அவரை பிடிச்சி என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, இல்லை தடுமாறி கீழே உண்டேன். வயசானவங்க, 70 வயசு ஆயிடுச்சு. 85 வயசுக்கு பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறாரு.
அது 70 வயசுல இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிக்கிறார். அவர் ஆண்டவர் வார்த்தை எப்படியா சொல்லிடணும். நடக்க முடியல, உக்கார முடியல, உக்காந்தா வலிக்குது, தூங்கினா வலிக்குது, எப்போ போறேன்னு சொல்லலன்னு சொல்றாரு என்கிட்ட. சீக்கிரத்தில் ஆண்டை பற்றி சொல்லி விட்டுறணும் அவருக்கு. அல்லேலூயா, சொல்லி விட்டுறணும். பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். அப்போ திக்கற்ற விட மாட்டேன் ஆண்டவர், நான் கூட இருப்பேன். வயசான கூட உன்னை தாங்குவேன், வயசான கூட உன்னை தாங்கி நடத்துவேன். இதுதான் ஆண்டவர் ஃபவுண்டேஷன். வயசான விட்டுற மாட்டார். நீங்கள் நினைக்காதீங்க வயசாட்டாங்க அவ்வளோதான், நம்மளை பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, யார் பார்க்க, யார் பாடலும் பரவாயில்ல, என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார். பிள்ளைங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சொந்தம் வந்து கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தான் செல்லமாக வளர்த்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணாலும் சரி, நாளைக்கு நீ யார், வெளியே போ, என்னத்தை செஞ்சுட்ட நீ, என்ன பண்ணிட்ட நீ, இந்த வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும் போது தாங்க முடியாது. அல்லேலூயா, அதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா, ஆண்டவர் பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் தாங்கி நடத்துவார், ஆண்டவர் நடத்தின்னு போவார். அப்போ உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கும், பிள்ளைங்கள் மேலே இருக்காது, யார் மேலே நம்பிக்கை இருக்காது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும். அவர் தான் நடத்துவார், அவர் தாங்கி நடத்துவார். விட்டுற மாட்டார் ஆண்டவர், விட்டுருவார் ஆண்டவர், விட மாட்டார் ஆண்டவர். அப்படி நடத்துது தேவன். அல்லேலூயா, திக்கற்ற விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா சிலர்கள்லாம் பிரச்சனை என்ன தெரியுங்களா, செத்தாக யார் என்ன வாரி போடுவாங்க, அது ஒரு பயம், அது ஒரு பயம். யார் நம்மளை பார்ப்பாங்க, அது ஒரு பயம், அது கூட பயப்படக்கூடாது. இன்னொன்று சொல்ற பாருங்க, ஏசாப்பா சிலுவையில் போட்டாங்க இல்லைங்களா, அவர் சிலுவையில் இறக்கும் போது யாரும் வந்து அவர் 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 உடம்பு வாங்குறதுக்கு யாரும் முன்னே வரல. யாரு? சீசர் கூட வந்தாங்க இல்லைங்களா, சீசர்லாம் கூட வந்தாங்க, யாரும் வரல, யாரும் எல்லாம் ஓட்டாங்க. எல்லாம் எங்கோது ஒருத்தர் 100க்கு அதிபதி அவர் வந்து அவர் உடம்பை வாங்கி போய் அடக்கம் பண்ணார். திக்கற்ற விட்டார் ஆண்டவர். ஒருத்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா ஆண்டவர், ஒருத்தர் அதே போல தான் ஆயத்தப்படுத்தியிருப்பார் ஆண்டவர். உங்களை ஆண்டு விட்டுற மாட்டார், அப்படியே நீ ஆண்டு ஆயத்தப்படுத்தியிருப்பார். 100க்கு அதிபதி ஒருத்தர் வந்து எப்படி அவர் உடம்பை எடுத்து போய் அடக்கம் பண்ணாரோ அதே போல ஆயத்தப்படுத்தியிருப்பார். அவர் யாரும் தெரியாது. 100க்கு அதிபதி ஒருத்தர் வந்தார், கூட இருக்கணும் விட்டு ஓடிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்துவார். இது மனசில் வச்சுக்கணும் எப்பவுமே. ஆண்டவர் செத்தா கூட விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, மோசே அவரே அடக்கம் பண்ணவர். இந்த மைண்டில் எடுத்து போட்டுறணும். அல்லேலூயா, ஓகே. யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என் பிதாவோ அன்பாக இருப்பார், நான் அவனில் அன்பாக இருந்து அவன் என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இங்க ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் வந்து நீங்க ஆண்டவர் கட்டளைப்படி நடந்தாக்கா ஆண்டவர் உங்களோட அன்பா இருப்பார், நீங்க அவங்களோட அன்பா இருப்பீங்க. கரெக்டுங்களா? அன்பா இருக்கும்போது அன்பா இருக்கிறேன்னு மாத்திரம் வாயில சொன்னா மட்டும் போதாது, செயலை காட்டணும். அல்லேலூயா, செயலை காட்டுறது. ஆண்டருக்காக என்ன செய்யறேன், ஆண்டருக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஆண்டருக்காக என்ன பண்ணிப்பேன், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டர் அன்பா இருக்கிறார், ஆண்டர் அன்பா இருக்கிறார் சொல்லிட்டு ஆண்டருக்கு விரோதமாக செயல்படுறது வந்து அது அன்பா இல்லை, ஆண்டவர் உன்னோடு கூட இல்லை. நீ ஆண்டு சித்தன்படி ஆண்டு வார்த்தைப்படி நடக்கும்போது எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும் போது ஆண்டு உன்னோடு கூட இருக்கிறார், இல்லைன்னா ஆண்டு கூட இல்லை. இங்கே ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்டுறாரு. என்ன நம்ம கேட்டுறாரு, நல்ல புத்திசாலியாக ஒருத்தர் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் அன்பா இருக்கிறீங்க, எங்கிட்ட அன்பா இருக்கிறீங்க, ஓகே, இந்த உலகத்துக்கு ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? புரியுதுங்களா? இந்த நீங்க அன்பா இருக்கிறீங்க, நம்ம கூடவே இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு ஏன் வெளிப்பட மாட்டேங்கிறீங்க? வாசிங்க ஜான் சாப்டர் 14:22. இங்க உலகத்தை நீங்க வெளிப்படுத்தாம எங்களுக்கே வெளிப்படுத்துகிற காரணம் என்ன தெரியுதுங்களா? மற்றவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அவன் ப்ராப்ளம் இருக்கான், அவன் பிரச்சனை இருக்கான், இது சொல்லி ப்ராப்ளம் இருக்கான், அப்படி போயிட்டு இருக்கிறான், அவங்களே வெளிப்படுத்த மாட்டேங்க. எனக்கு வெளிப்படுத்துகிற காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதாவும் அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல அன்பா இருந்தாக்கா என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை கை கொள்ள மொத்தம் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றார். பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு வசனத்தை கை கொள்ளணும். பைபிள் வாசிக்கிறோமா? பைபிளே எட்டுன்னு வரதில்லை. எத்தனை பேர் பைபிள் எட்டுன்னு வந்துக்கிறீங்க? பைபிள் தூக்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் தூக்கின்னு வந்துக்கிறீங்க? இதுதான் வசனத்தை கை கொண்டா பிதா குமார் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வாசம் செய்வார். பைபிள் இல்லாதவங்க பைபிள் தூக்கி வந்துடணும். ஹல்லேலூயா. பைபிள் வாங்கி வச்சுக்கணும். அதான் சொத்து. எது இருக்கோ இல்லையோ பைபிள் தான் சொத்து. பைபிள் கூட வச்சுக்கணும். நீ ஆலயத்துக்கு வரணும், பைபிள் எடுத்து வரணும். ஹல்லேலூயா. நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன். ஃபோனில் வசனம் இருக்கு. ஃபோன் பேட்டரியில் அது பேட்டரி இன்னும் கம்மி, இது டக்குன்னு போயிடும். ஆனால் பைபிள் பேட்டரி போகாது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகம் சொல்றது பைபிள் தான் சொல்றது முடியும். ஃபோனை சொல்ல முடியும். பரிசுத்த பைபிள் வேதாகம் ஃபோனு சொல்ல முடியுமா? இது பரிசுத்தமா பைபிள் ஃபோனு? இது என்னென்ன கண்ட்ராய் ஓடிச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இது அதுலேயே ஓலி பைபிள் பார்த்தா நல்லா இருக்குமா? பரிசுத்த வேதாகம் அது நம்ம சொத்து. பைபிள் அந்த பைபிள் எடுத்து வரணும். பைபிள் எடுத்து வந்து வாசிக்கணும். அது பைபிள் தான் பரிசுத்த வேதாகம். அதான் சொல்ல முடியும். ஃபோன் கிடையாது. நான் ஃபோனில் பார்த்துக்கேன். நீ பைபிள் எடுத்து வந்து 4 பேர் சாட்சி. பைபிள் தூக்கணும். ஹல்லேலூயா. வெக்கப்படக்கூடாது. எதுக்கு வெக்கப்படுற? ஏன் மறுதளிக்கிற? பைபிள் எடுத்து வரணும். என் சொத்து அந்த பைபிள் எடுத்து பழகிக்கணும். சர்ச்சு வரும் பைபிள் எடுத்து வரணும். ப்ரேயர்னு சொன்னாங்க பைபிள் எடுத்து போகணும் இல்லைங்களா? வீட்டில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அந்த உங்கள் பைபிள், அது உங்கள் பைபிள் நாளைக்கு சாட்சி சொல்லணும். ஃபோன் சொல்லாது. ஃபோன் பேட்டரியை நாளைக்கு குப்பையில் தூக்கி போடணும். பைபிள் எடுத்து தூக்கி போட முடியாது. வருஷ கணக்கில் இருக்கும் பைபிள். ஹல்லேலூயா. அது பரிசுத்த வேதாகம் சொல்ல முடியும். ஃபோனில் பார்க்க பழகிக்காதீங்க. ஃபோன்லேயே ஜாஸ்தி பார்க்காதீங்க.